கேரள மாநிலம் வைக்கம்ல சுமார் ஒரு வருஷத்துக்கும் மேல நடந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகா. வைக்கம் திருவிதாங்கூர் மகாதேவர் கோவிலை சுத்தி உள்ள தெருக்கல்ல அனைத்து சமூக மக்களும் நடக்கிறதுக்கான உரிமை இல்லாம இருந்துச்சு. இந்த சூழலை எதிர்த்து காங்கிரஸ் சார்ந்த டி.கே. மாதவன் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. போராட்டத்தோட ஆரம்ப கட்டமா தினமும் 3 பேர் தடுப்பை தாண்டி வீதிக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாரையும் காவல்துறையினர் கைதும் பண்றாங்க. போராட்டத்தை தொடர்ந்து வழிநடத்த தலைமை இல்லாததால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்த பெரியார் கிட்ட உதவி கேட்கிறாங்க. அவரும் நேரடியா வைக்கம் வந்து போராட்டத்தை வழிநடத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால கைதாகி 1 மாத காலம் சிறையிலையும் இருக்காரு. அதன் பிறகு விடுதலை ஆன உடனே மறுபடி போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபடுறாரு. இதனால கோவமான வைக்கம் திருவிதாங்கூர் அரசாங்கம் அவருக்கு 4 மாசம் கடுங்காவல் தண்டனையும் கொடுக்குறாங்க. இதற்கிடையில பெரியார் சிறையில இருக்கும் போதே வைக்கம் திருவிதாங்கூர் ராஜா இறந்தும் போறாரு. அதன் பிறகு பல தொடர் போராட்டத்துக்கு பிறகும் திருவிதாங்கூர் ராணியுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகும் அனைத்து சமூக மக்களும் மகாதேவர் கோவில் தெருவுக்குள்ள நடக்கலாம்னு அனுமதி அளிக்கிறாங்க. அதன் மூலமா போராட்டம் வெற்றியும் அடையுது. ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸா எக்ஸாம் பர்பஸ்க்கு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வைக்கம் போராட்டம் மார்ச் 30, 1924ஆம் ஆண்டு தான் தொடங்குச்சு. காங்கிரசின் தீண்டாமை விலக்கு குழுவை சார்ந்த கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப், டி.கே. மாதவன், ஏ.கே. பிள்ளை உள்ளிட்ட பல தலைவர்கள் முன்னின்று தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல முதலா கைதானது குஞ்சப்பி, பாகுலியன், கோவிந்த் பணிக்கர் முதலானோர் தான். 6 மாத சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. வைக்கம் போராட்டத்துல பெரியார் இன்வால்வ் ஆனது ஏப்ரல் 13, 1924. அதன் காரணமாக அவர் முதலா கைது செய்யப்பட்ட நாள் மே 21, 1924. அவர் சிறையில் இருந்த 1 மாசத்துல பெரியாரின் மனைவி நாகம்மையாரும் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற அடைமொழியை கொடுத்தது திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்கள். இந்த பெரும் போராட்டம் வெற்றி அடைஞ்சது 1925 நவம்பர் மாதம். அதோட அடையாளமா தான் தமிழக அரசு சார்பா வைக்கம்ல ஜூலை 24, 2010ஆம் ஆண்டுல பெரியார் நூலகம் ஒண்ணு அமைக்கிறாங்க. வைக்கம் போராட்டத்தோட 100 ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்துல அந்த லைப்ரரியை 8.14 crore ரீபில்ட் பண்ணி கொடுக்கறாங்க தமிழக அரசு. இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் சார்பான இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஈவா ஸ்டாலின் ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.